குறைபாடுன்னு அர்த்தம். எந்த வகையான வருத்தமும் இல்லாமல் அந்த குழந்தைய நினச்சி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் புண்ணியவான்கள். அந்த குழந்தைக்கு பேர் புண்ணிய புத்திரன் அப்படின்னு பேர். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும். அதுவே சில பேருக்கு 2 குழந்தை இருக்கும். ஒரு குழந்தைய பற்றி பெருமைப்பட்டுக்கலாம், இன்னொரு குழந்தைய வெளியே சொல்ல முடியாது. இன்ட்ரடியூஸ் கூட பண்ணி வைக்க மாட்டாங்க. என் பையன் இப்படி நம்ம சினிமாலெல்லாம் கூட பார்த்துக்க, பெரிய பையனை கூப்பிட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க, சின்ன பையனை காட்ட மாட்டாங்க. இல்லை சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பெரிய பையனெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட மாட்டாங்க. அவன் படிக்கலைங்கிறதுனால அவன் கூலி வேலைக்கு போகிறாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நம்ம படங்கள்லாம் பார்த்தது உண்டு. ஆக ஒரு குழந்தையைக்கான அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பெற்றோருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குமே ஆனால் அவர்கள் அந்த குழந்தைய அவர்களோட புண்ணியத்தின் காரணமாக பிறந்த குழந்தையாக எண்ணிக்கொள்ளலாம். அந்த குழந்தைய நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைய ஃபாரினில் விட்டுட்டு இவங்க இங்கே அனாதை இல்லத்தில் இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அனாதை முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அல்லது தனக்குன்னு தனியாகவே ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி கொடுத்துருவாங்க. அதாவது தனி வீடு சொல்கிறேன். வசதி இருக்கிறவங்க இங்கே பெரிய வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பெரிய வீட்டில் டூப்ளெக்ஸ் வீடெல்லாம் கூட இருக்கலாம். பெரிய பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டில் தனியாக இந்த பேரண்ட் மட்டும் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. சில பேரில் சிங்கிள் பேரண்ட் மட்டும் இருப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் புள்ள பக்கத்தில் இல்லைன்னா வருத்தம் தானேங்க. அன்றாடம் பிள்ளைய நம்ம வீடியோவில் பார்த்தே கொஞ்சம் வேண்டியது இருக்குமா? ஸ்பரிசமாக தொட்டு பார்க்குற மாதிரி வருமாங்க? நேராக ஸ்தூலமாக பார்க்குறது எப்படி இருக்குங்க? நேராக அந்த உருவத்தை சதையுமா நகையும் சதையுமா நேராக உருவமாக பார்க்குறது எப்படி இருக்கும்? வீடியோவில் பார்க்குறது எப்படி இருக்கும்? தொட்டு தழுவுறது எப்படி இருக்கும்? வீடியோ தடவின்னு இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆக நேருக்கு நேராக அந்த குழந்தைங்களை பார்த்து வளர்கிற, பார்த்து மகிழ்கிற பெற்றோர்களே புண்ணியவான்கள். அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற குழந்தைகள் எல்லாம் புண்ணிய புத்திரர்கள்னு பேர். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னான்னு ஒரு வார்த்தை நடுவில் சொல்லிட்டேன், பரிகாரம் கொடுக்குறேன்னு. உங்களுக்கு குழந்தை ரீதியான வருத்தம் இருக்குதா? இதான் புண்ணிய குறைபாடு தானே காரணம். உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. இல்லை நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், நிச்சயமாக கிடையாது. ஒரு திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை, புத்திர வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போதிய அளவுக்கு புண்ணியங்கள் இருக்குனால அதில் அதிருப்தி இருக்குது, அழுகை வருது, கவலை இருக்குது, குழந்தைய நினச்சி தூக்கம் வரல அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு புண்ணிய குறைபாடு உண்டு. நீங்கள் செய்த புண்ணியம் பத்தில் கண்டினியூ பண்ணுங்கள், திருப்பி அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கும். அன்னதானம் பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.